ஸோ டிசிஎஸ் அயான் என்கியூடி டெஸ்ட் மே மந்த்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா June 7 தான். ஸோ இது வந்து ஜூன் மந்த்துக்கான எக்ஸாம். நீங்கள் வந்து ஜூன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணணும். அதாவது லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 26th May 2025. இந்த மந்த் 26க்குள்ளே நீங்கள் வந்து இந்த என்கியூடி டெஸ்ட்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணணும். ஸோ பேசிக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம டிசிஎஸ் என்கியூடி சம்மந்தமாக நம்மளோட சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அது எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட். இது டிசிஎஸ் கம்பெனி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 to 4 வீக்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஏதாவது ஒரு சென்டரில் வந்து இந்த டெஸ்ட் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜூன் மந்தில் ஒரு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்து ஜூலையில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்க கம்பெனிஸில் உங்களால் இந்த டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் அட்டன் பண்ணி ஒரு ஸ்கோர் கார்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோர் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர் கம்பெனியில் உங்களால் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். லைக் எந்த ஒரு இவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு 5 ரவுண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 5 ரவுண்ட்ஸ் இல்லாமல் டேரெக்டாக உங்களால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அதாவது ஆப்டிடியூட் ரவுண்ட் இதெல்லாம் இல்லாமல் உங்களால் ஹெச்ஆர் ரவுண்ட் போக முடியும். அதுக்கு வந்து இந்த ஸ்கோர் கார்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20+ ஐடி ரோல்ஸ், தென் 150+ நான் ஐடி ரோல்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட பார்ட்னர் கம்பெனி லைக் ஜியோ, டிவிஎஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோல்ஸ் இருக்குன்னா, ஸோ லைக் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், க்ளவுட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஐடியில் வந்து 20க்கும் மேற்பட்ட ரோல்ஸ், தென் 150+ நான் ஐடி ரோல்ஸ் லைக் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி நிறையா. ஸோ சேலரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப் டு 19 lakh LPA வரைக்கும் வந்து சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுறது எவ்வளோனா 19 per lakh per annum. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3000+ கார்பரேட்ஸ் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டிசிஎஸ், டிவிஎஸ் மோட்டார், ஜியோ பிளாட்ஃபார்ம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஜாப்ஸுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐடி நான் ஐடி எல்லாம் சேர்த்து 1.6 lakh+ ஜாப்ஸ் இருக்குது ஐடி அண்ட் நான் ஐடி டொமைன்ஸில். ஸோ 23+ இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க லைக் ஐடி, பிஎஃப்எஸ்ஐ, எஃப்எம்சிஜி இந்த மாதிரி டெக் கம்பெனிஸு இந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரீஸுமே இருக்காங்க. ஸோ உங்களோட ட்ரீம் ஜாப் நீங்கள் போகணும்னு நினைக்கிற ஜாபுக்கு இந்த டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் அட்டன் பண்ணி எழுதி வைக்கிற ஸ்கோர் கார்டு மூலமாக கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாகவே போக முடியும்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் டிசிஎஸ் அயான் என்கியூடி டெஸ்ட்க்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துக்கணும். இந்த வெப்சைட் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களை அந்த பேஜ்க்கு வந்து அது கூப்பிட்டு போகும். ஸோ லைக் இங்கே கீழே வந்து போவோம். இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி டிசிஎஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் இருக்குது, எந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. லைக் டிசிஎஸ் அயான் என்கியூடி காக்னிட்டிவ்னு போனீங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் ஐடி அண்ட் நான் ஐடி ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 600 599 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே காக்னிட்டிவ் வித் ப்ரெப் பேக் அப்படின்னு போகும்போது ஒரு பேக்குக்குமே உங்களுக்கு வந்து வேரி ஆகும். இப்போ ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டிசிஎஸ் அயான் என்கியூடி ஐடி இதில் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், தென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், ஜாவா டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி ஜாப் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல், இதில் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல், அந்த மாதிரி ஒரு ரோல் பர்டிகுலர் ரோலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட per lakh ஆனுவல் சேலரியே வந்து உங்களுக்கு இதில் வேரி ஆகும். லைக் காக்னிட்டிவ் வித் ப்ரெப் பேக் ஐடி என்கியூடி ஐடியில் இதில் பார்த்தீங்கன்னா 3 lakh to 8 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது அதுக்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இப்போ என்கியூடி பிஎஃப்எஸ்சி போனீங்கன்னா உங்களுக்கு 2.5 lakh LPAலேருந்து 11 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஐடி வித் ப்ரெப் பேக் எல்லாமே வந்து 3 to 8 lakh LPA தான். இந்த பிஎஃப்எஸ்சி போகும்போது உங்களுக்கு 2.5லேருந்து 11 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 999 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெப் பேக் வித் ஐடிக்கு வந்து 2298 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து இந்த என்கியூடி டெஸ்ட் வந்து எழுதி அந்த ஸ்கோர் கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த என்கியூடி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட சென்டருக்கு போய் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க ஹால் டிக்கெட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கோர் கார்டு எப்படி இருக்குங்கிறதும் இதுலேயே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். லைக் வியூ சாம்பிள் கார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து இங்கே உங்களுக்கு வியூ ஆகும் எந்த மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிற அந்த மார்க்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி 600, வெர்பலும் 600, ரீசனிங்கும் 600, டோட்டலாக
1800க்கு நீங்கள் எவ்வளோ மார்க், உங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இது ஸ்கோர் கார்டு. அதே டைம் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸுமே இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த என்கியூடி டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக. தென் டெஸ்ட்டுமே, சாம்பிள் டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து இதில் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அயான் என்கியூடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காக்னிட்டிவ் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா பை நவ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் லாகின் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லாகின் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு புதுசாக டிசிஎஸ் பேஜில் வந்து நீங்கள் உங்களோட மெயில் ஐடி எல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு பே பண்ணதுமே ஒன்ஸ் உங்களுக்கு மெயிலில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி நீங்கள் பே பண்ணினது பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களோட எக்ஸாம் டேட் வரைக்கும் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. தென் நீங்கள் அந்த ஹால் டிக்கெட்டில் எந்த சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே போய் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 to 4 வீக்ஸ் வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டைம் எழுத முடியலனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் கூட எழுதிக்கலாம். ஸோ இது யாரெல்லாம் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ படிச்சுட்ருக்க ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் எழுதிட்டுருக்கவங்க யார் வேணாலுமே அப்ளை பண்ணலாம். தென் எந்த பேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா 2021 to 27 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாஸ் அவுட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க. அதே டைம் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இப்போ நான் படிச்சுட்டு இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு 2023 முடிச்சிருக்கீங்க, இப்போ 2025 ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம் தான். இதெல்லாம் வந்து யார் லாஸ்ட்டாக நடந்த என்கியூடி டெஸ்ட்டோட வின்னர்ஸ், அவங்க எந்த டிகிரி படிச்சிருக்காங்க, எந்த பேட்ச்சு, எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, எந்த ரோலில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அவங்களோட சேலரி எவ்வளோ பர் ஆனம்க்கு அப்படிங்கிறது இங்கே வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஒரு டெஸ்ட்டும் எழுதி இதில் ப்ளேஸ் ஆகிறவங்கள இதில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவங்க கூட பார்ட்னர்ஷிப் இருக்க கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸில் உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கோர் கார்டில் ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அப்டேட் டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட்டோட அப்டேட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ நானும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.